அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேற்று இந்திய சுதந்திரம் அடைந்து 78வது அழகிய சுதந்திர தினத்தை எல்லோரும் கொண்டாடினோம். அதில் மிக்க மகிழ்ச்சி. வெளிநாட்டிலிருந்து எனக்கு வாழ்த்து சொன்ன, சுதந்திர தின வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. நாம ஒவ்வொரு நாளும் திருக்குறளின் வழியாக உங்களை காணொளியின் வழியாக சந்திச்சிட்டு இருக்கேன். தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக அற்புதங்க. எப்படிங்க இவரால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? அப்படி என்னங்க சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் நின்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படின்னு சொல்றாருங்க. என்னங்க சொல்றாரு? ஒண்ணுமே புரியலையே. நான் சொல்றேன் பாருங்க. யாரெல்லாம் தனக்கு வாழ்ந்த, தன் முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் சொல்லும் இல்லையா, முன்னோர்கள் இறந்திருப்பார்கள், அவர்களுக்காகவும் சமூகத்துல சேர்ந்து உயர்ந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்களை போற்றியும், சமூகத்துல சேர்ந்து உயர்ந்தவர்கள் போற்றியும் மட்டும் இல்லாம சுற்றங்களை அனுசரித்து, சொந்தக்காரங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த சொந்தங்களை அரவணைத்து விருந்து கொடுக்கிறது. இதையெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்கள் அந்த செய்கைகளில் தன்னை நிரூபித்துக் கொள்கிறார்களோ, தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, அவர்கள் இந்த வாழ்க்கையில் சிறந்து வாழ்வார்கள் என்று திருவள்ளுவர் சொல்றாங்க. ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு ஆள் மனதில் படியும்படி சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறளின் வழியாக ஒவ்வொரு வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த திருக்குறள்ல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக வாசிக்கிறேன். உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஓங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சொல்கிறார். ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.